ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடி தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா க்ரோ பேக் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 விதமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி க்ரோ பேக், அதாவது நம்ம பாலித்தீன் இருக்கிற மாதிரி க்ரோ பேக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்லாம் கொடுக்குற க்ரோ பேக் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் அப்படிங்கிற ஒரு க்ரோ பேக் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மற்ற க்ரோ பேக்கை பார்த்துலையும் பார்த்திங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ கொஞ்சம் காசு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதோட தனித்தன்மையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி ஊற்றுறதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோ பேக்லாம் வந்து நம்ம கீழே வந்து ஹோல்ஸ் விட்டுருப்பாங்க. அந்த ஹோல்ஸை வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் போகாது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ எல்லா பக்கமுமே வந்து என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மெயினாக என்னென்னா எல்லா பக்கமுமே வந்து காற்று வந்து உள்ளே போகும். அப்படி பார்க்குறப்போ மண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்று மூலமாக நிறைய சத்துக்கள் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த நேச்சுரலான அந்த இயற்கையான காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ செடியோட இந்த உள்ளே இருக்கிற வேரோட சுவாசம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வந்து கிளியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் இருந்தாலும் வந்து இது வந்து அந்த வெட்டையாட்ட போகாது. இப்போ மற்ற க்ரோ பேக்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே வாங்குற க்ரோ பேக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெட்டையாட்ட போயிடும். ஸோ ரொம்ப வெயில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து 5 வருஷம் வாரண்டிலாம் தர்றாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10 வருஷம் வரைக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கையுடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மற்ற க்ரோ பேக்கில் இந்த கையுடி இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கையுடியும் கொடுத்துருக்காங்க. அதை அழகாக பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வச்சிட முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காசு வந்து கொஞ்சம் செலவு அதிகம் பண்ணணும். ஸோ இந்த மற்ற க்ரோ பேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இந்த க்ரோ பேக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாகும். 100 ரூபாயாவது நம்ம போடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஓரளவு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு உதாரணத்துக்கு 2 க்ரோ பேக் கம்பேர் பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு 2 அடி உள்ள க்ரோ பேக் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது க்ரோ பேக்கு 2 அடிங்க அப்படிங்கிறப்ப 24 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் க்ரோ பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மற்ற க்ரோ பேக்கில் ஒரு 100 ரூபா, 150 ரூபா அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த க்ரோ பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாயாவது போடணும். அப்போ தான் வந்து இந்த க்ரோ பேக் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு காசு வகையில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அதிகமாக தவிர இதோட பயன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அப்போ அந்த இடத்துல அந்த க்ரோ பேக் வந்து ஒரு 2 க்ரோ பேக் வாங்குற இடத்துல இது வந்து நம்ம ஒரு க்ரோ பேக் வாங்கினாவே போதும். ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். அதனால் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ மாடித்தோட்டத்துக்கு பயனுள்ள ஒரு இது க்ரோ பேக் தான். நம்ம வந்து கம்மியான காசில் மாடித்தோட்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி நமக்கு வந்து மாடித்தோட்டத்தில் வர்ற செடிகள் ஆரோக்கியமாக நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த க்ரோ பேக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வந்து இந்த க்ரோ பேக்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது நிறையா பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து நெட்லேயே வந்து நிறையா கிடைக்குது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். என்ன அதுலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். இந்த ஹோல்சேலாக எங்கேயாவது இப்போ தைக்கிறாங்க, இந்த ஜியோ ஃபேப்ரிக் வச்சு தைக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஆன்லைன்லேயே வந்து நமக்கு யூடியூப்லேயே நிறைய பேர் போடுறாங்க இந்த மாதிரி ஹோல்சேலாக வந்து இங்கே கிடைக்குதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.